Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 20 இறைவசனம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினர்களாயும் இருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு அநேக சகோதரருக்கு, ஏன் சகோதரிகளுக்கும் இது ஒரு பொருந்துகிற ஒரு வசனமாக தான் இருக்கிறது. சில சகோதரர்களை நாம் பார்ப்பதுண்டு. அவர்கள் இளம் வயதிலே இளைஞர்களாக வளர்ந்திருந்தாலும் அவர்களுடைய குணமானது குழந்தைத்தனமாகவே இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? புத்தியிலே குழந்தைகளாக இராதீங்கள். அதாவது ஒரு சிந்தித்து நாம் ஒரு முடிவை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அந்த இடத்துல நாம் குழந்தைத்தனமாக தீர்மானங்கள் எடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, துர்குணத்திலோ குழந்தைகளாயும், அதாவது குழந்தைங்களுக்கு என்ன தெரியாதுன்னா எது நல்லது எது கெட்டது என்று தெரியாது. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் குழந்தைகளாக இருங்க. ஆனால் புத்தியிலோ தேறினவர்களாக இருங்கள். இதை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு, கெட்ட குணத்தை பொறுத்ததில் குழந்தைகளாக இருங்கள், புரிந்து கொள்ளும் திறனை பொறுத்ததிலோ குழந்தைகளாக இல்லாமல் முதிர்ச்சி அடைந்தவராக இருங்கள். இன்றைக்கு நாம் ஒவ்வொரு தீர்மானங்களை எடுக்கிறோம். இதையெல்லாம் நாம் முதிர்ச்சி அடைந்தவராக இருக்கிறோமா? ஒருவேளை இளைஞர்களாக இருந்தால் கூட சரி, இப்போது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களும் பெரியவர்களைப் போல ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு பேச்சை பேசுவார்கள். அதை பார்த்து நாம் ஆச்சரியப்படுவோம். அதுபோல தான் நாம் புத்தியிலே ஞானம் உள்ளவர்களாக, சிந்தித்து செயல்படுவர்களாக, ஒரு குழந்தைத்தனமான முடிவை எடுத்துக்கொண்டு அதில் நாம் கலங்கி நிற்பது ஆண்டவருக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது நம் வாழ்வில் நடக்கும் அவ்வளோ கஷ்டங்களுக்கும் யார் காரணம்? நாம் தான் காரணம். அவசரப்பட்ட ஒரு முடிவை எடுத்ததினாலே நாம் இப்போது பல கஷ்டங்களை சந்தித்து வருவோம். அதனால்தான் பெரியவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்வதை நாம் புத்தியோடு கேட்டுக்கொண்டால் நம் பரலோக தகப்பன் மிகுதியாக சந்தோஷப்படுவார். நாம் பிரியமானவர்களே, நம் இளைஞர்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்தில் இருக்க அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நாங்கள் குழந்தைகளைப் போல இருக்க வேண்டும். ஆனால் புத்தியிலே நாங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முதிர்ச்சியை அடைய வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர். அதை நாங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்துவோம், செயல்படுத்துவோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா, நாங்கள் குழந்தைகளாக இருந்த போது கூட நீர் எங்களை எவ்வளவாய் வழி நடத்தி இருக்கிறீர். இன்னும் இளம் பருவத்தில் இருக்கும்போதும் சரி, முதிர் வயது ஆகும்போதும் சரி, உம்முடைய ஞானம் எங்களை சூழ்ந்து எங்களை ஒவ்வொரு முடிவு எடுப்பதற்கும் உம்முடைய வல்லமையையும் மாட்சியையும் நீர் வெளிப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிற கர்த்தாவை துதிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் ஜீவனுள்ள வார்த்தையை அதிகமாக தியானிப்பதினாலே எங்களுக்கு முதிர்வான ஒரு தீர்மானங்களை எடுப்பதற்கு தேவ கிருபை செய்ய மாட்டோம். சோது கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you are watching New Eden TV.